Join us on the Vani PMA channel for the latest in travel and world news. நம்ம இந்தியாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பல பகுதியில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, பல பகுதியில் வந்து வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழை பெய்கிற சீசன். ஆனால் மழை எங்கேயுமே அதிக அளவில் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயில் வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பல மாநிலங்கள் வந்து வறட்சியில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழை பெய்கிற சீசன். ஆனால் இப்போ மழை இல்லை. அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா வெயில் தான் அடிக்குது. அதே மாதிரி ஒரு சில நாட்கள் மழை பெஞ்சது, இப்போ சுத்தமாக மழை இல்லை. அதே மாதிரி அண்டைய மாநிலம் கேரளாவை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மழை பெய்கிற சீசன். மழை கொட்டோன்னு கொட்டும். ஆனால் அங்கே மழையே இப்போ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரு சில பக்கம் வந்து மழை பெய்யுது, ஆனால் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் கேரளாவில் மழை பெஞ்சால் தான் தமிழகத்துக்கு தண்ணி வந்து அதிகமாக வரும். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள டேமுகள்லாம் அப்போ தான் நிறைய, ஆறுகள்லாம் அப்போ தான் வந்து தண்ணி வரும். ஆனால் இப்போ அங்கே அந்த அளவுக்கு தண்ணி இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள டேமுகள் பூரா வறண்டுக்கிட்டு வருது. இது வந்து கவலை தரக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கப்படலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விஷயம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து நம்ம இந்தியா தமிழகத்தில் மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டால் உலகம் பூராமே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. சரி, என்ன விஷயம் இதனால் இது நடக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலில் வந்து பார்த்திங்கன்னா வெப்ப அலை அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு வானிலை வந்து மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த தாக்கம் வந்து இந்திய பெருங்கடல்லையும் இருக்குது. அந்த தாக்கத்தினால தான் இப்போ வானிலை மாற்றம் ஏற்பட்டு இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா வெயில் வந்து அதிகமாக அடிக்குது, அதே மாதிரி மழை குறைவாக இருக்குது. ஆனால் ஒரு சில காலகட்டங்கள் வந்து மழையும் அதிகமாக பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படியே மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நாள் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இந்த வருஷத்தில் வந்து வெயில் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இந்த வெப்ப அலை அப்படிங்கிறது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது பார்த்திங்கன்னா உலகத்திலேயே 150 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ தான் இந்த மாதிரி ஒரு வெயிலை நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நாசாவே வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தில். அதாவது பார்த்திங்கன்னா உலக நாடுகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், வெப்ப அலை வந்து எப்போ வேணாலும் தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதை வச்சு தான் வந்து இந்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்குள்ளே இந்த பிரச்சனை வரும். அதே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பல மாநிலங்கள் வந்து இதனால் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 22 மாவட்டங்கள் சுத்தமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் கவலை தரக்கூடிய விஷயம் என்னன்னு தெரியுங்களா? அதாவது நீலகிரி மாவட்டம் பசுமையான மாவட்டம். அங்கே எப்போ மழை பெய்யுது, எப்போ வெயில் அடிக்குதுன்னே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நீலகிரி மாவட்டமே பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நீலகிரி மாவட்டம் பாதிக்கப்பட்டதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவானி சேகர் டேமுக்கு வந்து தண்ணி வந்து குறைவாக தான் வரும். ஏன்னா பவானி சேகர் டேமில் வர்ற தண்ணியை வச்சு தான் அந்த பகுதியில் மக்கள்லாம் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த விவசாயம் தான் வந்து இப்போ எல்லாருக்கும் பயன்பட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த தண்ணி இல்லை அப்படின்னால பெரிய பிரச்சனையை சந்திக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து இப்போதைக்கு முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடிகிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தாக்கம் வந்து 1.5 வருஷத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் வந்து நல்லாவே பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து கவனத்தோடு இருக்கணும். அதாவது தண்ணிகள்லாம் வந்து அதிகமாக செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்ம தமிழக அரசு என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா குடிநீர் சேமிப்பை வந்து நம்ம வந்து சேமிப்பை அதிகப்படுத்தணும். ஏன்னா வெயில் காலங்கள் வந்து அதிகமாகிடுச்சுன்னா, அந்த வெப்ப அலை அதிகமாகிடுச்சுன்னா தண்ணி தேவைகள் அதிகப்படும். அதனால் வந்து டேமுகள்லாம் வந்து நம்ம நீரை வந்து சேர்த்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவும் போட்டிருக்காங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக. அதனால் வந்து பொதுமக்களும் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து கை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால் இந்த 1.5 வருஷத்துக்கு வந்து இந்த தாக்கத்தை வந்து நம்ம கண்டிப்பாக சந்தித்து தான் ஆகணும். இந்த எல்னினோங்கிறது வந்து நமக்கு பெரிய ஒரு ஆபத்தான பேரலை அப்படின்னு சொல்லலாம். பேர ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க.